friends, welcome to LMTech's Technical and Technologies. In the video, Excel irukka Home tab பத்தி தான் பார்க்க போறோம். So வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். So Home tabல இருக்க Style group பத்தி தான் பார்க்க போறோம். So இந்த Style groupல என்னென்ன tools இருக்கு அப்படினு பார்த்தோம்னா so Conditional Formatting அப்படின்றது, Format at Table அப்படின்றது, so Cell Styles அப்படின்றது. So first tool நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா Conditional Formatting அப்படிங்கிறது. So இந்த tool நம்ம first பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு datas நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நான் நேம் அப்படின்னு தந்துடுறேன். ஸோ நேமில் ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்டை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அபிராமி, கவிதா, லதா, அனு, ரத்தி. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நேமை ஜென்ரேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் மார்க்ஸ் இங்கே ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்ஸ் ஃபஸ்ட் சப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தமிழ், இங்கிலீஷ்னு க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் மேக்ஸ், ஸோ சயின்ஸ், தென் சோஷியல். ஸோ இவங்களுக்கான சப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. தென் இவங்களுக்கு மார்க்ஸும் ப்ரொவைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு 80 ஒரு 90, ஸோ மேக்ஸ் ஒரு 70, ஸோ 75 கொடுத்துட்டு தென் அடுத்த ஸ்டூடெண்ட்க்கு மார்க் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு டேட்டாஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு டேட்டாவை ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். தென் ஸோ இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம மார்க்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். தென் ஃபைனல் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கும் நம்ம மார்க் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு டேட்டா நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்றது ஸோ எந்த மாதிரி இப்போ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராப் டவுன் மாதிரி இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன்னா ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இந்த டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு சரி ட்ராப் டவுன் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டூலான பார்த்தோன்னா ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ செல்ஸில் நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஸோ சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ கிரேட்டர் தென், லெஸ் தென், between, equal to, text contain ஆகிருக்கிறது, ஸோ டேட்டா அக்வயரிங், டூப்ளிகேட் வேல்யூஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ரூல்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இப்போ இந்த டேட்டாவை இந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து ஹைலைட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளோட டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மார்க்ஸ் வச்சு தான் நம்ம வந்து செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ அதனால் மார்க்ஸை மட்டும் இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷன் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்றான கிரேட்டர் தென் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த கிரேட்டர் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு இந்த இடத்துல 59.5 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த வேல்யூ எனக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ 60க்கு மேலே எந்தெந்த செல்ஸ்லாம் இருக்கோ அந்த செல்ஸ்லாம் இப்போ எனக்கு வந்து ஹைலைட்டாக இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் உங்களுக்கு வேண்டாம், வேறு ஏதாவது வேல்யூஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து நான் 85க்கு மேலே இருக்கிற செல்ஸ்லாம் நான் வந்து செலக்ட் பண்ண சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 2 ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன வேல்யூஸ் வேணுமோ, அதாவது கிரேட்டர் தென் அப்படின்றது நமக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கு மேலே இருக்க செல்ஸ் எல்லாம் எனக்கு இது வந்து ஹைலைட் பண்ணும். ஸோ இப்போ வந்து ஒரு 70 அப்படின்னு தரேன். ஸோ 70க்கு மேலே எனக்கு என்னென்ன செல்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தா ஸோ 75, 78, 85. ஸோ இத்தனை வேல்யூஸ் எனக்கு இருக்குது. ஸோ எனக்கு இத்தனையும் இப்போ எனக்கு ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஹைலைட் ஆகிற கலர் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எனக்கு லைட் ரெட்டில் இருக்குது. இதுவே உங்களுக்கு வேறு ஏதாவது கலர்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் மாதிரி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ ஃபில் கலர் ஒன்று இருக்குது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ க்ரீன் ஃபில் கலர் இருக்குது. அடுத்து லைட் ரெட் ஃபில் கலர் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா ரெட் டெக்ஸ்ட் இருக்குது, ரெட் பார்டர் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் கஸ்டம் ஃபார்மேட்க்கு போனீங்க அப்படின்னா நீங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கலரில் உங்களுக்கு எந்த கலர் வருமோ ஸோ போல்ட் சம்திங் அந்த கண்டென்ட் உங்களுக்கு போல்டாக வேணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ப்ரிவியூ காமிக்குது. இப்போ நம்ம ஹைலைட் பண்ணுறது வந்து நமக்கு போல்டாக எனக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை இட்டாலிக்கா இல்லை வேறு போல்ட் இட்டாலிக்கோட காம்பினேஷன் தெரியணும் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்க ஃபாண்ட் ஸ்டேஸி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் போல்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ரெட் கலரை நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகேன்னு கொடுத்ததும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ரெட் கலர் எனக்கு போல்டில் எனக்கு அப்ளை ஆகிருக்கு. ஸோ இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா அது எனக்கு இந்த இடத்துல அப்ளை ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 90க்கு மேலெலாம் இருக்க வேல்யூஸை செலக்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ 90க்கு மேலே இருக்க வேல்யூஸ் எனக்கு இப்போ 2 இருக்குது. இது 2 நான் ரெட் கலரில் போல்டில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓகேன்னு கொடுத்தேனே எனக்கு இது இந்த இடத்துல அப்ளை ஆகிடும். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹைலைட் செல்ஸில் இருக்க லெஸ் தென் அப்படின்றது. ஸோ லெஸ் தென் அப்படின்றது நம்ம என்ன வேல்யூஸ் கொடுக்குறோமோ அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் எனக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 50க்குள்ளே இருக்க வேல்யூஸ்லாம் ஹைலைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 50க்குள்ளே எனக்கு 45, 22, 21 ஸோ இந்த மாதிரியான செல் வேல்யூஸ்லாம் எனக்கு என்ன பண்ணுதுன்னா ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ இங்கே இருக்க கலர்ஸ் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் சொல்கிற கலர் தான் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் லாஸ்ட் ஆப்ஷனான கஸ்டம் ஃபார்மேட்டில் நீங்கள் போய் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கஸ்டம் ஃபார்மேட்டில் போய்ட்டு
எனக்கு இது கொஞ்சம் இட்டாலிக்கில் வேணும். ஸோ இதுக்கு ஒரு எல்லோ கலர் சூஸ் பண்ணிவிட்டு இதை நான் ஓகே அப்படின்னு கொடுத்தேன். ஸோ எனக்கு இது எல்லோ கலரில் எனக்கு அப்ளை ஆயிருக்கு. இப்போ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அப்ளை ஆனது கன்ஃபார்ம் ஆயிடும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸில் இருக்க பிட்வீன் அப்படின்றது. ஸோ பிட்வீன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஸ்டார்டிங் டு எண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 30லேருந்து யாரெல்லாம் 70க்குள்ளே இருக்காங்க அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ 30லேருந்து 70க்குள்ளே இருக்க மார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து எனக்கு அது கலர் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுனால ஸோ ரெட் பார்டரில் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட் பார்டரில் எனக்கு இது அப்ளை ஆயிருக்கு. ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைச்சிடும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ டெக்ஸ்ட் தட் கண்டெயின் அப்படின்றது இப்போ நம்ம செலெக்ஷன்ஸ் பண்ணல நமக்கு எந்த டெக்ஸ்ட்டுமே நமக்கு கிடையாது. ஓகேங்களா? தென் அதனால் இப்போ நம்ம டேபிள் ஃபுல்லாகவே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேம் தெரியும், அவங்களோட மார்க்ஸ் என்னென்னு தெரியாத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரியான டூல் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஒர்க்கை செய்யலாம். ஸோ இப்போ டேபிள் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ டெக்ஸ்ட் தட் கண்டெயின்ஸ் அப்படின்ற டூலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் நமக்கு எதுவும் கேட்கல. ஸோ என்ன நேம் அப்படின்றதுக்காக டெக்ஸ்ட்டில் நமக்கு இந்த இடத்துல ஷோ ஆகுது. ஸோ இப்போ அனு அப்படின்ற ஒரு பொண்ணு பேர். ஓகேங்களா? ஸோ அந்த பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் அவங்க என்ன மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் அந்த பொண்ணோட நேமை நான் என்டர் பண்ணிவிட்டு தென் அவங்கள நான் இப்போ ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லைட் ரெட் அப்படின்றத யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஓகேன்னு கொடுத்தனா எனக்கு அனு அப்படின்ற பொண்ணு எந்த ரோலில் இருக்காங்க அப்படின்றது எனக்கு இந்த இடத்துல காமிக்கும். ஸோ நம்ம அப்படியே பார்த்தோன்னா எங்களோட வேல்யூஸ்லாம் நான் பக்கத்தில் பார்த்துக்க முடியும். தென் அடுத்த ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ எ டேட் அக்வயரிங் அப்படின்றது. ஸோ நம்ம செல்லில் நம்மக்கிட்ட எந்த டேட்ஸும் இல்லை. ஸோ ஒரு டேட்டை நான் இந்த இடத்துல மேக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம நார்மலாக எழுதும் போது என்ன பண்ணுவோம், ஸோ என்ன டே மந்த் இயர் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன மந்த் அப்படின்னு எழுதணும், தென் என்ன டே, தென் அப்புறம் என்ன இயர் அப்படின்ற ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு டேட்டை நான் என்ட்ரி பண்ணிட்டேன். ஸோ இப்போ போய் கண்டிஷனல் ஃபார்மேட்டில் எ டேட் அக்வயரிங் அப்படின்றது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ எஸ்டர்டேயில் நான் என்ன ஃபில் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பார்டரோட எனக்கு ஹைலைட் பண்ணி காமிங்கன்னு சொல்கிறேன். ஸோ ரெட் பார்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டேட் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் பார்டரில் எனக்கு ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளால் ஒரு டேட்டையும் நம்மளால் ஃபில் பண்ணி ஹைலைட் பண்ணிக்க முடியும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படின்றது. ஸோ இந்த செல்ஸில் இப்போ எங்கெங்கெல்லாம் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே எனக்கு ரிப்பீட்டட் வேல்யூஸ்லாம் டூப்ளிகேட் அப்படின்ற மாதிரி எனக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ 78 மல்டி டைம்ஸ் இருக்குது, 85 மல்டி டைம்ஸ் இருக்குது, 78 அப்படின்றது எனக்கு மல்டி டைம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இருக்கிற வேல்யூஸை நம்ம வந்து டூப்ளிகேட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூனிக்குன்னு கிளிக் பண்ணிங்கன்னா எந்த வேல்யூஸும் ஒரே ஒரு டைம் வந்திருக்கும். ஸோ 25ங்கிறது ஒரு டைம் தான் இருக்குது, 80 ஒன் டைம் தான் இருக்குது, 70 ஸோ சிங்கிள் டைம் இருக்கிறது நம்ம யூனிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு எது நான் டூப்ளிகேட் அப்படிங்கிறத இப்போ ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுங்க இப்போ அதை பார்த்தோன்னா நான் லைட் ரெட் அப்படின்ற ஃபில் கலரில் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேன்னு கொடுத்தனா எனக்கு ரிசல்ட்ஸ் இந்த இடத்துல எனக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் இருக்க ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் அப்படின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.